வள்ளியை வசப்படுத்த முடியல. பார்த்தாரு, சரி அவளை தொட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை. எப்படி போய் தொட முடியும்? அதில் வளையல் செட்டியாராக வந்தார். எப்படின்னா வளையல் போட்டு கை நீட்டி தானே ஆகணும், தொட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறது வளையல் செட்டியாராக வராராம். 451வது பாடல் ஆலையான இடிக்கும்ங்கிற பாட்டு. அதில் வேலையாக வளைக்கை வேடர்பாவை தனக்கு மீறு காதலடிக்கும் முகமாயம் மேவு வேடை அழித்து நீடு கோலம் அழித்துங்கிறார். இப்படி அப்பா போட்ட வேஷம் போல இவரும் போட்டு இருக்காரு இல்லையா. அப்பாவும் வளையல் செட்டியாராக வந்தார். எப்போன்னா தார்காவனத்து ரிஷிகள்லாம் எங்கள் பத்தினிகள்லாம் ரொம்ப சுத்தமானவா, ரொம்ப யோக்கியமான பத்தினிகள் அப்படிங்கிறார். பார்த்தார் சிவபெருமான். அப்படியா, வரேண்டாப்பான்னு சொல்லிட்டு பிக்ஷான்றா வந்தார். அங்கே கையில் வரும்பொழுது பார்த்தாக்கா எல்லாரும் மயங்கி போய் ஆடை கழண்டது தெரியல, ஒரு பின்னாலேயே போயின்னு இருக்கா. பார்த்தார் தாருகவன் ரிஷிகிட்ட, கேட்டிய பத்தியா முன்னாட்டில் ஏன் மேலே வந்துன்னு இருக்கா, நீ என்ன பெருசாக யோக்கியம் பத்தினி நீயே அப்படின்னு கோவம் வந்துடுத்து. அவருக்கு ரிஷிகளில் கோவம் வந்துடுத்து. நீங்கள்லாம் போய் பூலோகத்தில் பிறக்க கடவியர்கள் இப்படி சாபம் கொடுக்குறா. உன்னை அவள்லாம் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம், மண் வாஸ்தவம் தான், எங்களுக்கெல்லாம் சாப விமோசனம் கொடுக்கணுமே இப்படி கேட்கும் பொழுது, என்னைக்கு சிவபெருமான் வந்து உன் கையை தொடராரோ அன்றைக்கி உங்களுக்கு சாப விமோசனம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறார். அதனால் அவள் எல்லாம் மதுரையில் வந்து செட்டியார் குலத்தில் பிறக்கிறார். பிறந்து அந்த இதில் வளர்ந்துட்டுருக்கா அவள் எல்லாரும். அப்போ இவர் வளையல் செட்டியாராக போய் அவளுக்கெல்லாம் கை வளையல் போடுறார். வளையல் போடும்பொழுது அந்த தொட்ட பரிசத்தினால அவள் எல்லாத்துக்கும் குழந்தைகள் உண்டாருது. அப்புறமா அந்த பாபமும் நீங்கிறது. திருப்பியும் மேலே அந்த முடிவு தாருக முனிவர்கிட்ட போய் சேர்றாளாம். அப்படி அப்பா போட்ட வேஷத்தை இவரும் வேஷம் போடுறார், வளையல் செட்டியாராக வரார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிகிறது. ஆலையான மொழிக்கும் ஆளை தேடி கிழிக்கும் ஆலகால விழிக்கும் ஒரு காதல். ஆலையான மொழிக்கும் ஆளை ஊடு கிழிக்கும் ஆலகால விழிக்கும் ஒரு காதல். ஆசை மாதர் அழைக்கும் ஓசையான தொனிக்கும் ஆரவர முளைக்கும் அழகான. ஆசை மாதர் அழகான ஓலை மேவு குழைக்கும் ஓடையானை நடைக்கும் ஓரை சாயும் இடைக்கும் வயல் மேலே. ஓலை மேவு குழைக்கும் ஓடையானை நடைக்கும் ஓரை சாயும் இடைக்கும் மயல் மேவி ஊறு பாரு உறுப்பில் ஊரல் தேறு கரிப்பில் ஊற ஓடு விருப்பில் உழல் வேனோ. வேலையாக வளைக்கை வேலையாக வளைக்கை வேடர் பாவை தனக்கு இரு காதல் அளிக்கும் முகமாயம். தேடையளித்து நீடு கோலத்து நீளவாய்மை கழிக்கும் முகமாயம். நீடு கோலம் அளித்து நீளவாய்மை அளிக்கும் இதன் மீது மாலை ஓதி முடித்து மாது தாழ்க பிடித்து வாயில் ஊற குடித்து இதன் மீது மாலை ஓதி முடித்து மாது தாக பிடித்து வாயில் ஊரல் குடித்து அயல் தீர. வாகு தோளில் அணிந்து மாகமார் பொழில் பாகை மாநகர் பெருமாள். அயல் தீர வாகு தோளில் அனைத்து மாகமாய் பொழில் உற்ற வாகை மாநகர் பற்று பெருமாளே. வாகை மாநகர் பற்ற பெருமாளே. ஆலையான மொழிக்கும் ஆளை ஊடு கிழிக்கும்
ஆலகால விழிக்கும் ஒரு காதல் ஆசிய மாதர் அழைக்கும் ஓசையான துனிக்கும் ஆரபார முலைக்கும் அழகான ஓலைமேவு குழைக்கும் ஓடை யானை நடைக்கும் ஓரை சாயும் இடைக்கும் மயல்மேவி ஊறு பாவ அவ்வுறுப்பில் ஊரல் தேரும் கரிப்பில் ஊற ஓடு விருப்பில் உழல்வேனோ பொது மாதிரி நாடி ஓடும் ஆசையில் எப்பொழுதும் திரிவேனோ வேலையாக வளைக்கை வேடர் பாவை தனக்கு கைவளை விற்கும் செட்டியாகச் சென்று வேடர் மகள் வள்ளிக்கு செட்டி என்று மனமேவி என்பார் கட்டிமுன்ற கரபாலி என்கின்ற பாடலில். மீறு காதல் அளிக்கும் முகமாய அதிக மோகத்தை எழுப்பிய மாயத்தால் மானிட வடிவம் கொண்ட திருமுகம் உடையவனே பாவியில் உதித்த முகமாய காரணம் திருவேளைக்கார வகுப்பிலே சொல்லுகிறார். மேவு வேடை அளித்து வள்ளியாகிய ஜீவாத்மாவுக்கு முக்தி வீட்டில் வேட்கை கொடுப்பதற்காக நீடு கோலம் அளித்து முதலில் அவளை பரிசோதிக்க பல அழகு திருவுருவங்களை காட்டியும் முருகப்பெருமான் எடுத்த பல உருவங்களில் வேட்டுவ கோலத்தை கோதைப்பித்தாய் ஒரு வேடுவ ரூபை பெற்றே என்றும் செட்டி வடிவம் எடுத்ததை செட்டி வடிவை கொடுத்தினே புனமதில் சிறு குரப்பெண் அமளிக்குள் மகிழ் செட்டி என்றும் வேங்கை உரு எடுத்ததை கனி நற்சொரூபத்தை எடுத்து மலை கனியை கனிவுற்றிடுவோனே விருத்த வேடத்தை குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று என்றும் முருகன் பல வேடங்களை புனைந்ததை வேஷம் கட்டி பின் ஏகி மகாபலிமாதின் பித்துருவாகி என்று கூறுவார். மீள வாய்மை தெளித்தும் மீண்டும் கடைசியில் உண்மையான தெய்வ கோலத்தை காண்பித்து குருவி ஓட்டி திரிந்து தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த என்கிற வரியிலே கூறுகிறார். இதன் மீது திணைப்புணத்தில் பரன் மீது மாலை ஓதி முடித்து மாது தாள்கள் பிடித்து மலர் மாலையை அவள் கூந்தலில் முடித்தும் அந்த பெண்ணின் காலை வருடியும் வாயில் ஊரல் குடித்து அவள் இதழ் ஊரலை பருகியும் மயல் தீர வாகு தோளில் அனைத்தும் மாகம் ஆர் பொழில் உற்ற ஆசி தீர அவள் அழகிய தோளை அனைத்தும் விண்ணளவு சோலைகள் உள்ள வாகை மாநகர் பற்று பெருமாளே வாகை மாநகரில் விருப்புடன் அமர்ந்திருக்கும் பெருமாளே பொது மாதிரி நாடி ஓடும் ஆசையில் எப்பொழுதும் திரிவேனோ. மேலும் மயிலும் சேவலும் துணை திருஞான சம்பந்த பெருமான் தரிசித்த வாழ்கொழி புத்தூர் தலத்தை நாமும் தரிசிப்போம். இத்தலம் சோழ நாட்டு காவிரி வடகரை தலத்தில் உள்ள அருள்மிகு மாணிக்க மன்னர் திருக்கோயிலாகும். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து திருப்பனந்தாள் செல்லும் சாலையில் இளந்தோப்பு தாண்டி மேலும் சென்றால் திருவாளப்புத்தூர் ஊர் வரும். ஊரில் இடப்புறமாக செல்லும் பாதையில் சென்று கோடியில் உள்ள கோயிலை அடையலாம். இறைவர் மாணிக்க மன்னர் ரத்னபுரீஸ்வரர், இறைவியார் மண்டமர் பூங்குழலி பிரம்மகுந்தாளாம்பாள், ஸ்தலம் மரம் வாகை, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். தேவாரத்தில் வாழ்வொளி புத்தூர் எனவும் வாழ்வொளி புற்றூர் எனவும் வழங்கப் பெறுகிறது. வடமொழியில் அரதனபுரம் பண்டு அர்ஜுனன் புத்தித்த தலம். இறைவன் திருமேனி மாணிக்கம் ஆதலின் வாழ்வொளி புத்தூர் என்பது இங்கனமெல்லாம் மாறிற்றோ என்று எண்ணவும் இடம் உண்டு. வாழ்வொளி என்றால் மிக்க ஒளி என்று பொருள். கிழக்கு நோக்கிய ஆலயம். கோவிலின் முன் பிரம்ம தீர்த்தம் தாமரை குளமாக காட்சி தருகிறது. கோஷ்டமூர்த்தங்களுள் துர்கை சன்னதி மிகவும் விசேஷமாக வழிபட பெறுகிறது. நேரே மூலவர் தரிசனம். சற்று உயர்ந்த வானத்துடன் கூடிய லிங்க திருமேனி. பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலை மத்தாக்கி வாசுகி நாகத்தை கயிறாக்கி முயற்சி செய்தார்கள். அந்த சமயத்திலே கயிறாக இருந்து பார்க்கடலை கடைய உதவிய வாசுகி நாகம் உடல் வாடி வருந்தியது. தனது உடல் நலம் பெற சிவபெருமானை ஆராதனை செய்து நலிவு நீங்கி பொலிவு பெற்றது. இத்தலத்தில் சிவபூஜை செய்ய வாகை மரத்தடியிலே வாசுகி நாகம் ஒரு புற்றில் குடிகொண்டது. அந்த நாகம் இத்தலத்தில் ஒரு புற்றில் வாழ்ந்திருந்த காரணத்தால் இத்தலம் புற்றூர் என்றும் அழைக்கப்பட்டது. பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்ட பொழுது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். பல தலங்களுக்கு சென்ற அவன் வாசுகி நாகம் சிவபெருமானை பூஜித்த தலத்திற்கும் வந்தான். அச்சமயம் அவனுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது. தண்ணீருக்காக அலைந்து திரிந்தான். அப்பொழுது இறைவன் அவன் முன் ஒரு வயோதிகராக தோன்றி ஒரு தண்டத்தை அவன் கையில் கொடுத்து அதனை வாகை மரத்தடியில் 3 இடத்தில் நல்ல நீர் கிடைக்கும் என்று கூறினார். அர்ஜுனன் தன் கையில் இருந்த வாளை அந்த வயோதிகரிடம் கொடுத்து தான் நீர் அருந்திவிட்டு திரும்பி வரும் வரை வாளை பத்திரமாக வைத்துக் கொண்டு கூறிவிட்டு சென்றான். இறைவன் அர்ஜுனன் திரும்பி வருவதற்குள் அந்த வாளை வாசுகி நாகம் குடியிருந்த புற்றில் ஒளித்து வைத்துவிட்டு மறைந்தார். நீர் அருந்தி திரும்பி வந்த அர்ஜுனன் வயோதிகரை காணாமல் திகைத்து நின்றான். இறைவன் சற்று நேரம் கழித்து வழிபட்டு
மறைத்து வைத்திருந்த வாளை வெளிப்படுத்தி அருளினார். இதன் காரணமாக இத்தலம் வாழ் ஒளி புற்றூர் என்று வழங்கப்பட்டது. தற்பொழுது மக்கள் வழக்கிலே இத்தலம் திருவாலப்புத்தூர் என்று வழங்கப்படுகிறது. உன் கரவாள் நின்ற வாகையன் அயல் புற்றொழித்தான் என்பது தலபுராண பாடலின் ஒரு பகுதி. மகாவிஷ்ணு ஒரு மாணிக்கலிங்கத்தை ஸ்தாபித்து இத்தலத்திலே இறைவனை வழிபட்டதால் இறைவன் மாணிக்க மன்னர் என்று பெயர் பெற்றார். திருவாலப்புத்தூரில் உள்ள ரத்னபுரீஸ்வரர் ஆலயம் தான் வாசி வழிபாடு செய்த ஆலயம். இவ்வாலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. முகப்பு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் இடதுபுறம் ஸ்தலமரம் வாகை மரம் உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் குறிப்பிடும்படி வேறு சன்னதிகள் எதுவும் இல்லை. வௌவால் நெத்தி மண்டபத்தில் வலதுபுறம் அம்பாள் வண்டமர் பூங்குழலி சன்னதி இருக்கிறது. உட்பிராகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சரஸ்வதி, நால்வர், பைரவர் ஆகியோர் சன்னதிகள் இருக்கின்றன. இத்தலத்தில் உள்ள நடராஜர் சபையும் தரிசிக்க வேண்டிய ஒன்று. மூலவர் மாணிக்கவண்ணர் சற்று உயரமான பாடத்துடன் லிங்க உருவிலே காட்சி தருகிறார். அர்த்த மண்டபம் நுழைவாயிலில் இடதுபுறம் நிருதி விநாயகரும் வலதுபுறம் வாசுகியும் இருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் தாம் பாடியருடைய விண்ணப்ப கலிவெண்பாவில் தாவுமையல் தாழ்குள் இருமனத்து காரிருள் நீத்தோறு மருவும் வாழ்வொளி புத்தூர் மணிச்சுடரே என்று போற்றி வைக்கிறார்.